அப்போ 2011க்கு பிறகு தேமுதிகங்கிற ஒரு கட்சி வெற்றி பெறவே இல்லை. சட்டமன்றத்துக்கு போல, நாடாளுமன்றத்துக்கு போல. நாடாளுமன்றத்தில் ஒரு முறை கூட போல, சட்டமன்றத்துக்கு 2 முறை போயிருக்காங்க. அதுக்கு பிறகு போகவே இல்லை. அதற்கு பிறகு இந்த கட்சி 24 தேர்தலில் அதிமுக தேமுதிக கூட்டணியோடு சந்திச்சாங்க. அது கணிசமான ஒரு வாக்கு சதவீதம் வாங்கினாங்கன்னா கூட வெற்றி பெற முடியல. ஆனால் அதுக்கு அந்த தேர்தலில் கொடுக்கக்கூடிய ராஜ்யசபா சீட்டுங்கிறது எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணிட்டாரு. எப்படியா இருந்தாலும் எடப்பாடி அங்கே தான் போவாங்க அப்படின்னு. தேமுதிக பாஜக கூட்டணிங்கிறது ஆல்மோஸ்ட் உறுதி பண்ணிச்சு. இன்னொன்று கூடுதல் தகவல் சொல்லலாம். முன்னாள் தமிழ்நாட்டில் சேர்ந்த ஒரு மத்திய அமைச்சர் லிஸ்டே வச்சிருந்தார். நாளை காலையில் அறிவிக்கிறதுக்காக முதல்ல நைட்டு லிஸ்டே வச்சிருந்தாராம். தேமுதிக நம்ம கூட்டணிக்கு வருதுங்கிறது காலையில் பிரஸ் ரிலீஸ் கொடுத்துருவோங்கிற அளவுக்கு வச்சிருக்காங்க. ஆனால் நைட்டா திமுக ஸ்மார்ட்டா மூவ் பண்ணி உள்ள போய் அவங்க கேட்ட டிமாண்டை கொடுத்து கொண்டு வந்து இன்னைக்கு ராஜ்யசபா சீட்டும் கொடுத்துட்டாங்க. ராஜ்யசபா தேமுதிக சார்பில் ஒருத்தர் ராஜ்யசபாவுக்கு போறாரு. முதல் முறையாக தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் டெல்லி அரசியலில் முதல் முறையாக 20 வருஷம் கழிச்சு பார்க்க போகுது தேமுதிக. அதை திமுக பெருமனதோட அவங்க கொடுத்திருக்காருங்கிறது பெரிய விஷயம். தேமுதிகவுக்கும் ஒரு முறை முதல் முறையா இன்னைக்கு ராஜ்யசபா போறாங்கிறது ஒரு கிவன் டேக்ல வந்திருக்காங்க. உண்மையிலே இதுக்கு என்ன பண்றாங்கன்னா, ஆன்மா மன்னிக்காது, விஜயகாந்த் ஆன்மா மன்னிக்காது, அம்மாவின் ஆன்மா மன்னிக்காதுன்னு ஒரு கும்பல் ஆரம்பிச்சிருச்சு. ஆனா உண்மையிலேயே சொல்ல போனா விஜயகாந்த் சந்தோஷத்தை மட்டும் இருந்தாருன்னா, நம்ம கட்சி முதல் முறையா டெல்லிக்கு போதியா 20 வருஷம் கழிச்சு புத்துயிர் பெற்று வந்திருக்கு விஜய் தேமுதிகங்கிறதான் பார்க்கணும். அது கரெக்டா 2 பேருமே பயன்படுத்தினாங்க. இவங்களுடைய தேவை அவங்களுக்கு இருந்திருக்கு, கரெக்டா அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. அவங்களும் கரெக்டான தேவையை பயன்படுத்திட்டாங்க.